குட் மார்னிங் நிஷிமுரா. குட் மார்னிங் தகாதா. இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. அப்படியே சொல்ற. நிஷிமுரா இங்க பாரு, உனக்கும் தக்காதாக்கும் நடுவுல என்ன நடக்குது? நீங்க ரெண்டு பேரும் டேட்டிங் ஏதாவது போறீங்களா என்ன? என்னது? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அண்ணா, நீங்க ரெண்டு பேரும் எப்பவுமே ஒண்ணா இருக்கீங்களே. சொல்ல போனா தகாதாவும் நானும் ஒரு நல்ல மேட்சே கிடையாது. ஆஹா, நீ என்ன சொல்ல வர? தக்காதா உனக்கு செட் ஆக மாட்டாங்கிறதுனால உனக்கு போர் அடிச்சிட்டானா? என்ன சொல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் எந்த அர்த்தத்துல நல்ல மேட்ச் இல்லன்னு சொன்னேனோ. ஹேய் ஹேய், இத கேட்டியா? தக்காதா இவள பொறுத்த வரைக்கும் ஃபன்னா இல்ல, ரொம்ப போர் அடிச்சிட்டான்னு சொல்றா. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்படியா? மரணத்தின் நிழல் கூட மனுஷ ஃப்ரெண்டா இருப்பானா? எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடணுமோ அந்த அளவுக்கு நான் போடலன்னு நினைக்கிறேன். இல்ல, என்ன இவன் வேற மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகுறான். உனக்கு போர் அடிக்காத அளவுக்கு என்னோட பெஸ்ட் நான் கொடுக்கணும். அட, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு உன் கூட இருக்கும்போது ரொம்ப ஃபன்னா தான் இருக்கும். நிஜமா தான் சொல்றேன். உன் கூட இருக்கும்போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? அது உண்மையா இருக்க வாய்ப்பே இல்ல நிஷிமுரா. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீ சந்தோஷமா இருக்கும்போது அத பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஆள் நான் தான். அதனால நான் கண்டிப்பா சந்தோஷமா இருப்பேன். அதனால இதுக்கப்புறம் நீ இன்னும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நான் உன்னை பாத்துக்கிறேன் நிஷிமுரா. இல்ல, ஆல்ரெடி இருக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீ என்கிட்ட உண்மையை சொல்லலாம். உனக்கு ஏத்த மேட்சா இருக்க நான் ட்ரை பண்றேன். அத பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல. இங்க பாரு நிஷிமுரா, நான் உன்னை சந்தோஷமா பாத்துக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், சரியா? அத சொன்னல, ஆல்ரெடி எல்லாமே நல்லதா இருக்கு. இவ்வளவும் பண்ணி நீ என்னதான் சாதிக்க போற? நிஷிமுரா, இத கொஞ்சம் கேளு. நம்ம ரெண்டு பேரும் கிரவுண்ட்ல போய் விளையாடலாமா? என்ன மன்னிச்சிரு, நான் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன். அப்புறம் விளையாடலாம். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அக்கானே. தேங்க் யூ. இது எங்க கொண்டு போணும்? டீச்சர்ஸ் உடைய ரூமுக்கு. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. உங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்படியே நீங்க இத கொஞ்சம் கிளாஸ் ரூமுக்கு கூட்டு போறீங்களா? தகாதாவோட நான் போக போற ஃபர்ஸ்ட் ஃபீல்ட் ட்ரிப். ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஹை, நம்ம ஃபீல்ட் ட்ரிப் போறோம். ஆல் ரைட். இப்போ பஸ்ஸுடைய சீட்டிங் சார்ட்டை பார்க்கலாமா? ஆல்ரைட். அப்ப நிஷிமுரா, நான் உன் கூட உட்கார்றேன். சார், பஸ்ஸோடைய சீட்டிங்ல எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. யார் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் அதிகமா பேசிக்க மாட்டேங்கிறாங்களோ அவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணா உட்கார வைக்கலாம். இந்த ஐடியா கூட நல்லா இருக்கே. எதுக்காக அந்த மாதிரி பண்ணணும்? ஏன் புலம்புற? இது சாதாரண பஸ் ரைட் தானே. கேக்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. பொதுவா என்கிட்ட யாரும் பேச மாட்டாங்களே. ஓகே, உங்களுக்குள்ள பேசிட்டு ஒரு முடிவெடுத்து என்கிட்ட சொல்லுங்க. தக்காதா, நீ எப்பவுமே நிஷிமுரா கூட மட்டும் தானே பேசிட்டு இருக்க. இந்த வாட்டி வேற யாரு கூடயாவது உட்காரு. என்ன வாய்ப்பே இல்ல. ஓ, இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. இப்ப என்ன பண்றது? கண்டிப்பா என் பக்கத்துல யாரும் உட்கார விருப்பப்பட மாட்டாங்க. அக்கானி, அக்கானி. உமி, ஸ்கூல்ல நமக்கு ஒன்னா உட்கார்ந்து பேச சான்ஸ் கிடைக்கிறதே இல்ல. சோ நாம ரெண்டு பேரும் ஒன்னா உட்கார்ந்துக்கலாம், ஓகேவா? அப்படியா சொல்ற? நாம ஸ்நாக்ஸ்லாம் கூட ஷேர் பண்ணிக்கலாம். விண்டோ சீட்ல யாரும் உட்கார்ந்துக்கலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. தகாதா, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ வேற யாரையாவது கண்டுபிடிச்சுக்கோ. ஓகே ஓகே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இது வரைக்கும் யாரு கூட பேசாம இருந்தனோ அவங்க பக்கத்துலயே நான் போய் உட்கார போறேன். தக்காதா, நீ தான் எல்லார்கிட்டயும் பேசுவியே. இங்க பாரு, நீ ஏன் கூட உட்காரியா? அவன் பொறாமப்படுறானா? தக்காதா,
காசாஹாரா பக்கத்துலயா உட்கார்றா? நிஷிமுரா, ஃபீல்ட் ட்ரிப்ல கிளாஸ் ரெப்பா நம்ம வேலைகளை பத்தி பேசணும். யாருக்காவது உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா அவங்க எல்லாரையும் நீ பாத்துக்கோ, சரியா? ஆ. மத்த எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன். என்ன நிஷிமுரா, ரொம்ப சைலண்டா இருக்க? ஓகே. அவ்வளவுதான், சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். தேங்க்யூ, பாய். காசாஹாரா ரொம்ப மோசமா நடந்துக்கிறா. எல்லா தள்ள பிடிச்ச வேலையும் உன் தலையில கட்டிட்டா. அதெல்லாம் பரவாயில்ல, நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். என்ன அப்ப ஆல்மண்ட் டோஃபு அதையும் ஸ்நாக்ஸா கொண்டு வரலாம்ல? இங்க பாரு தக்கதா, அது ஒண்ணும் ஸ்நாக்ஸ் கிடையாது. என்னன்னு தெரியல, இன்னைக்கு தக்காதா ரொம்ப தூரத்துல இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அவன் கூட சேர்ந்து நான் போற ஃபர்ஸ்ட் ஃபீல்ட் ட்ரிப் இது. ஆ, அதுக்காக ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். அக்கனே, அந்த டூத் பிக்க கொண்டு வரியா? ஆ, இந்தாங்க. தேங்க்யூ. எதுக்காக நீங்க எப்பவும் மேரினேட்டட் எக் லஞ்ச் பாக்ஸ்ல வைக்கிறீங்க? அதுவும் இத்தனை. அது வந்து என்னோட சின்ன ஒரு மேஜிக் ஸ்பெல். ஆ, ஓகே, எல்லாத்தையும் வச்சு முடிச்சாச்சு. ஓகேப்பா, டைம் ஆயிடுச்சு. நான் போயிட்டு வரேன். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நல்லா ஞாபகம் இருக்கு. லஞ்ச் ரெடி பண்ணதுக்கு தேங்க்ஸ். இன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்ணு, ஓகே? ம். என்னாச்சும்மா? ஒண்ணும் இல்லையே. நான் போயிட்டு வரேன்ப்பா. பார்த்து ஜாக்கிரதை. அங்க பாத்தியா, உன் வயசு பசங்க அங்க எத்தனை பேர் இருக்காங்க பாரு. அக்கனே சின்ன வயசுல இருந்து ஷையா தான் இருப்பா. அவ்வளவு சீக்கிரம் யாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட் ஆக மாட்டா. என்னதான் நம்ம குழந்தைங்கள நம்ம ரொம்ப விரும்பினாலும் பேரண்ட்ஸ் அவங்க கூட ஸ்கூலுக்கு போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸை தேடி பிடிச்சு கொடுக்க முடியாது. அவளுடைய அப்பாவா என்னால அக்கனுக்கு ஹெல்ப் பண்ணதான் முடியும். சார், ஒரு பேட் நியூஸ். தக்கதாக்கு பஸ்னா ஒத்துக்காதுன்னு நினைக்கிறேன். என்ன? வாந்தி வருது. யாராவது ஒரு பேக் கொண்டு வாங்க. முடிச்ச, இப்பதான் இவன் பக்கத்துல உட்கார ஒரு சான்ஸ் கிடைச்சது. தக்காதா, இந்த மருந்தை நான் எங்க வச்சனே தெரியலையே. இப்ப பரவாயில்லையா? கொஞ்சமாவது சரியாச்சா? என்னால முடியல. ப்ளீஸ் என்ன இங்கேயே விட்டுட்டு நீங்க எல்லாரும் இங்க இருந்து போங்க. அந்த மாதிரி போக முடியாதுன்னு உனக்கே தெரியும்ல. அப்போ ஒரு கிளாஸ் ரப் இங்கேயே இருந்து உன்னை பாத்துப்பாங்க, சரியா? அத 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 நான் பாத்துக்கிறேன். ஆனா அது என்னுடைய வேலைன்னு தானே சொன்ன. என்ன, உனக்கு ஏதாவது பிரச்சனையா? ஏய் சோம்பேறி, ஆ? இந்த மாதிரி கடுப்பான வேலை எல்லாத்தையும் நீ மரணத்தின் நிழல்கிட்டயே கொடுத்துரு, சரியா? என்ன? உனக்கு தான் ரோல் கால் வேலை இருக்குல்ல, அதனால இந்த மரணத்தின் நிழலை நீ இங்கே விட்டுட்டு வந்துரு. எரியற நெருப்புல என்ன ஊத்துறானே, இப்பதான் மரணத்தின் நிழலை பத்தி பேசியாகணுமா? ஏ என்ன, நாங்க உனக்கு ஹெல்ப் பண்ண தானே பாக்குறோம். எனக்கு தக்காதா கூட தான் இருக்கணும், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. என்னால இத சத்தமா சொல்ல முடியாது. கசஹராவா, நம்ம போலாம். அவளுக்கு என்ன பிரச்சனை? கிட்டகவா, ஒருவேளை அவங்க உன்னை அவாய்ட் பண்றாங்களோ? என்னது? ஏய், என்னாச்சு உனக்கு? உன்னோட கிளாஸ்மேட்ட அந்த மாதிரி எல்லாம் கூப்பிடக்கூடாது. நாங்க இங்க இருந்து 15 மினிட்ஸ் வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல தான் இருப்போம். ஏதாவது ஆச்சுன்னா இத வச்சு எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. பரவாயில்ல சார், என்கிட்ட மொபைல் போன் இருக்கு. அப்படியா? அப்போ ஏதாவது ஒண்ணுனா எங்களுக்கு கால் பண்ணி சொல்லு. கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே. தக்கதாவை பாத்துக்க. நம்ம போலாமா உம்மி? போலாமே. நான் இப்போ தக்காதா கூட தனியா இருக்கேன்னா அதுக்கு கிட்டகாவாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அதாவது நாங்க எப்பவும் ஒன்னாதான் விளையாடிக்கிட்டு இருப்போம். ஆனா இந்த வாட்டி
என்னமோ டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகுது. தக்காதானி ஓகே தானே? ஐம் சாரி கசாரா. கொஞ்சம் இரு. நிஷிமுரா நீயா? ஆமா. அடடா, அதனாலதான் எனக்கு உடம்பு சீக்கிரம் சரியாயிடுச்சா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இல்ல, அதுதான் உண்மை. நான் பெட்டர் ஆனதுக்கு காரணம் இருக்கு. அதுதான் உன்னுடைய பவர்ஸ். நீ இப்ப பெட்டரா ஃபீல் பண்றல, அதுவே எனக்கு போதும். எல்லாரும் எங்க போனாங்க? எல்லாரும் கிளம்பிட்டாங்க. கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவா உன்னை பாத்துக்கிறது என்னோட வேலை இல்ல. ஓ அப்படியா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நிஷிமுரா. எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிடு. எதுக்காக? நீ அடாச்சிய பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுதான் உனக்கு கடைசி வாய்ப்பா இருந்தது. ஆனா கடைசியில என்னால அது எல்லாம் போயிடுச்சுல. உண்மையை சொல்ல போனா நிஷிமுரா, எனக்கே உன்னை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியவே தெரியாது, தெரியுமா? நமக்கு கிளாஸ்ல பேசுறதுக்கு அவ்வளவா சான்ஸே கிடைக்கல. தக்காதா என்ன பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அதனாலதான் முடிஞ்ச அளவுக்கு என்கிட்ட வந்து பேசாம அவனே கண்ட்ரோல் பண்ணிருந்திருக்கான். அவன் இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லையே. அவன் எனக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறானே. ஓ, என்ன ஆச்சு நிஷிமுரா? ஓ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நிஜமாவா? தக்காதா கூட இப்போ ஒன்னா சேர்ந்து விளையாடுற மாதிரி ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிக்கணுமே. ஏய் தக்காதா, என்ன? நம்ம இந்த இடத்தை சுத்தி பார்க்கலாமா? உன் கூட சேர்ந்து இந்த ஃபீல்ட் ட்ரிப்ல ஒன்னா சுத்தி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதனால நீ பெட்டரா ஃபீல் பண்ணா நம்ம போலாம். அப்படி இல்லனா ஒன்னா சுத்தி பார்க்க போறோமா? இது உண்மையிலேயே எக்ஸைட்டிங்கா இருக்கு நிஷிமுரா. நம்ம ஒன்னா சேர்ந்து என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. என்ன அதுக்குள்ளேயே வா, கொஞ்சம் பொறுமை. எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. தக்காதா எப்பவுமே அவனை சுத்தி யார் இருக்கான்னு பார்த்து எப்பவும் ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருப்பான். நாங்க நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது. நாங்க 2 பேரும் மட்டும். என்ன, நான் கொடுத்த எல்லா பணத்துக்குமே நீங்க ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டீங்களா? எங்களை மன்னிச்சிருங்க சார். இத மத்த பசங்க கிட்ட சொல்லக்கூடாது, ஓகேவா? பரவாயில்லையே, இப்ப நீ கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ற போல இருக்கு. எஸ் சார். இப்போதான் நம்ம ஃபீல்ட் ட்ரிப் ஆரம்பமாயிருக்கு. நம்ம ஒரு வழியா வந்துட்டோம். அடே ஹீனோ, நீ இப்ப எப்படி ஃபீல் பண்ற தக்கதா? இவ்ளோ நேரம் நீ வரலன உடனே எங்களை விட்டுட்டு நீ சுத்தி பார்க்க போனியோன்னு நினைச்சேன். இல்ல இல்ல, நாங்க நேரா இங்கதான் வந்தோம். என்ன சரிதானே நிஷிமுரா? ஆமா, நல்ல வேலை. இப்ப நம்ம ஒண்ணு சேர்ந்துட்டோம். இந்த இடத்தை சுத்தி பார்க்கலாம் அக்கானே. தாராளமா. என்ன மன்னிச்சிடு அடாச்சி. எதுக்காக? திரும்பவும் நிஷிமுராவை நான் என் கூடவே வச்சிருக்கிற மாதிரி ஆயிடுச்சுல, அதுக்கு.
நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகணுன்றதுக்காக நான் விலகி இருக்க தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன நீ அதை நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நாங்க 2 பேரும் ஆல்ரெடி பெர்ஃபெக்ட்டான ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். என்ன நிஜமாவா? சரிதானே அக்கானே? ஆமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்க ஒண்ணு இருக்கு, என் கூட வா, அதை காட்டுறேன், சூப்பரா இருக்கும். இதுக்கு பேர் தான் ஸ்பேஸ் ப்ரோப். வாவ், நான் நினைச்சதை விட இது பெருசா இருக்கே. இது நம்ம ரிப்போர்ட்ல கண்டிப்பா எழுதணும். ஸ்பேஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் உனக்கு பிடிக்குமா நிஷிமுரா? வினோதமா இருக்கா? இதுல வினோத படம் என்ன இருக்கு? நீ இந்த இடத்துல நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி தெரியுது. அது ரொம்ப நல்ல விஷயம்தான். அது வந்து சின்ன பொண்ணா இருக்கும்போது எங்க அப்பா என்ன இங்க பிளானட்டோரியம்க்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. அதனால நான் கொஞ்சம் எக்ஸைட் ஆயிட்டேன், அவ்வளவுதான். இங்க ஒரு பிளானட்டோரியம் இருக்கா? உண்மையா நான் எக்ஸைட் ஆனதுக்கு காரணம் இவங்க எல்லார் கூடயும் வந்ததாலதான். இந்த ஆஸ்ட்ரோநாட் ஃபுட்ஸ் எல்லாம் இங்க எங்க கிடைக்கும்? உனக்கு பசி எடுக்குதா? நிஷிமுரா, உன்னோட லஞ்ச் பாக்ஸ்ல நிறைய பாயில்ட் எக்ஸ் இருக்கே. இது பாயில்ட் எக்ஸ் மட்டும் கிடையாது, மேரினேட் பண்ணதும் கூட. மேரினேட்டடா? ராமனை வச்சா? என்னோட லஞ்ச் பாக்ஸ்ல எப்பவுமே மேரினேட்டட் எக் இருக்கும். வியர்டா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. லஞ்ச் பாக்ஸ்ல மேரினேட்டட் எக்ஸ பார்க்க கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. ராமன் வச்சு பண்ணாங்களா? அப்படின்னா இது ரொம்ப அன்யூஷுவலா? இந்த மேரினேஷனை பார்க்கவே ரொம்ப அற்புதமா இருக்கு. என் கூட நீ சைட் டிஷ்ஷ மாத்திக்கிறியா? என்ன? சரி. இந்த இது என்னோட இது. அப்புறம் என்னுடைய பொட்டேட்டோ. அப்புறம் என்னோடது என்ன தெரியுமா? பிரமாதம். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என் ஃப்ரெண்ட்ஸோட சிரிச்சு பேசி நான் ஒண்ணா உட்காந்து லஞ்ச் சாப்பிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் எப்பவும் இப்படி ஷேர் பண்ணிக்கிட்டதே இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம். இதோட ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்டா இருக்கு. அப்படியே ராமனோட டேஸ்ட் தான். இந்த மேரினேட்டட் எக்ஸ் உண்மையிலேயே சூப்பரா இருக்கு அக்கானே. அதோட எல்லாரோடையும் ஷேர் பண்ற அளவுக்கு நீ நிறைய கொண்டு வந்திருக்க. ஆமா, என்னோட அப்பா தான் இது எல்லாத்தையுமே பேக் பண்ணாரு. அட அக்கனே, போய் கொஞ்சம் டூத் பிக்ஸ் எடுத்துட்டு வரியா? எதுக்காக என்னோட லஞ்ச் பாக்ஸ்ல மேரினேட்டட் எக்ஸ் வைக்கிறீங்க? அதுவும் இவ்வளவு? இது என்னுடைய சின்ன மேஜிக் ஸ்பெல். மேஜிக் ஸ்பெல் அப்படின்னா இவ்ளோ நாளா அப்பா நான் ஒரு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு தான் இப்படி பண்ணாரா? ஆமா, என்னாச்சு நிஷிமுரா? அது ஒண்ணும் இல்ல. நிஜமாவா? உன் முகமே சிவப்பா இருக்கு. தக்காதா, அதுக்கு காரணமே நீதான். எல்லாரும் என்ன கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ண முடியுமா? அக்கானே சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஷை டைம். அவ ஃப்ரெண்ட்ஸை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்படுவான்னு நினைச்சேன். என்னோட மேஜிக் ஸ்பெல் இதால அக்கானேக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கட்டும். அப்பா, உங்களோட அந்த மேரினேட்டட் எக்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அக்கானே, சீக்கிரம் எல்லாரையும் உள்ள வர சொல்லு. எல்லாரும் வராம நம்மளால உள்ள போக முடியாது. ஓ ஆமா, சாரி. இன்னைக்கான ஃபீல்ட் ட்ரிப் ரொம்பவே ஃபன்னா சூப்பரா இருந்தது.